எபிசோட் 55. சார், என் பேர் அர்ஜுன். எனக்கு ஏபி பிளட் குரூப் தான். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நாளைக்கு 2 மணிக்கு தானே சர்ஜரி. நான் கண்டிப்பாக 1:30 மணிக்குள்ளாடி அங்கே இருப்பேன் அப்படின்னு போட்டிருந்தது. அவன் அந்த மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறமா போய் தூங்க போயிட்டான். அர்ஜுனுக்கு தெரியாது அவன் பிளட் கொடுக்க போகிறதே அவனோட உயிர் நண்பனுக்கு அப்படின்னு. அதே நேரம் நிலா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இன்னைக்கு பிரசாந்த் நம்மளை மிரட்டினதை பற்றி அண்ணா கிட்ட சொல்லவே இல்லையே, பேசாமல் காலையில் அண்ணா கிட்ட சொல்லிடலாமா? கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும்ல. அது கண்டிப்பாக நம்ம அண்ணன்கிட்ட சொல்லிதாம்மா ஆகணும் அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா, அவன் ஆல்ரெடி 1000 டென்ஷனில் இருப்பான். அதில் இதுவும் சொன்னால் அவன் இன்னும் டென்ஷன் ஆகிடுவான். இங்கே பாரு நிலா, இந்த மாதிரி விஷயங்களை அவன்கிட்ட சொல்கிறது சரிப்பட்டு வராது. அவன் ஆல்ரெடி நமக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டான். இன்னும் ஏதாவது சொல்லி அவனை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. தேவையில்லாமல் அவனை எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு? அதை விடு. இப்போ மணி 12. நம்ம போய் அவனை எழுப்பி கேக் கட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க லக்ஷ்மி. அதுக்கு நிலா, சூப்பர்மா, கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, சரிம்மா, ஃப்ரிட்ஜில் கேக் இருக்குது, மெதுவாக தூக்கிட்டு வா, அம்மா கேண்டில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு கேக் எடுக்க போனான் நிலா. மறுபுறம் கௌரி பெட்டில் படுத்துக்கிட்டு, அவன் இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பான்? வேலை பண்ணிகிட்ருப்பானோ? இல்லை, டைம் ஆயிடுச்சு, தூங்கியிருப்பான். ஆமாம், இந்த கவிதை எல்லாம் யார் அனுப்பியிருப்பா? ஒருவேளை ஏன் ஆளுதான் அனுப்பியிருப்பானோ? இல்லையே, ஒருவேளை சந்தோஷ் அனுப்பியிருந்தா? சேச்சே, அவெல்லாம் அதுக்கு ஓத்தே கிடையாது. ஒருவேளை விஜய், அவன் எப்படா என்கிட்டேருந்து செருப்படிவாங்களான்னு இருக்கான். அவன் எப்படி எனக்கு கவிதை சொல்லுவான்? ஒருவேளை அர்ஜுனா இருக்குமோ? அவனும் புத்திசாலி தானே அப்படின்னு ஆஃபீஸில் இருக்க ஒவ்வொருத்தவங்களோட பேராக சொல்லி அவனாக இருக்குமோ இவனாக இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா கௌரி. அந்த நேரம் கௌரி கௌரி அப்படின்னு கூப்பிட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ கௌரி, அம்மா, இந்த நேரத்தில் கூப்பிட்டுட்ருக்கீங்க? இந்தா வரேன் அப்படின்னு சொல்லி கதவு திறந்து பார்த்தா. என்னமாச்சு அப்படின்னு கேட்க, கௌரி, உனக்கு இன்னைக்கு ஒரு லெட்டர் வந்தது, நான் அது உனக்கு கொடுக்க மறந்துட்டேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட கௌரி, சரிம்மா, கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு உள்ளே போகவும் காயத்ரி சந்தோஷமாக திரும்பினாங்க. அங்கே கார்த்திகேயன் இது எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு நின்னார். அதை பார்த்த காவேரிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னங்க, டைம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் இப்படி பேய் மாதிரி நின்று பயம்படுத்திகிட்ருக்கீங்க. ஏதோ சவுண்டு போட்டுட்டு வர மாட்டிங்களா? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. என்ன இது புதுசா? அவ எப்போ உங்ககிட்ட பேசவே மாட்டாளே, இப்போ என்ன அம்மா அம்மான்னு உருகுறா? நீயும் மகளேன்னு உருகுற? இங்கே என்ன நடக்குது? ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு திட்டத்தில் தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆமாம், இன்னை மத்தியானம் உனக்கு அடிவார ஏரியா பக்கத்தில் உன்னை நான் பார்த்தேனே, அங்கே உனக்கு என்ன வேலை? நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு கேட்க உடனே காவேரிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. மறுபுறம் நிலா செஞ்ச இந்த கொலை அவள் தற்காப்புக்காக தான் பண்ணியிருக்கான். அதனால் இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. அதை கண்டிப்பாக நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஆனால் அந்த பொண்ணு பேசுகிற பேச்சுக்கு அப்படியே வாயை கிழிச்சு விட்டுறலாம். எல்லாம் அவள் அண்ணன் கொடுக்குற இடம் தானே. அவளுக்கு என்ன பெரிய இவன்னு நினைப்பா? பெரிய ஆளுங்க கிட்ட இவ்வளவு கேவலமாக பேசுகிறா. பெரியவங்களுக்கு மரியாதை கூட அந்த பொண்ணுக்கு கொடுக்க தெரியலை. என்கிட்டே மோதிட்டா இல்லை, இனி அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்னு நானும் பார்க்குறேன். அர்ஜுன் அனுபவிச்சதை நிலா அனுபவிக்க வேண்டாமா? அவளுக்கு இருக்கு. நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட மோதிட்டா. அதான் சொல்லுவாங்களே, ஆழம் தெரியாமல் காலை விட்டாங்கன்னு. அதை தான் நிலா பண்ணியிருக்கா. பாவம் குழந்த. இனிமேல் அவளால்
ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். அந்த ஆஜுனும் இந்த நிலாவையும் அடிச்சிட்டு லக்ஷ்மியை ஏங்கி ஏங்கி நான் சாக வைப்பேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் சிரிச்சாரு பிரசாந்த். மறுபுறம் யுவராஜ் ஆர்ஜுனுக்கு அனுப்பின மெயில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தான். ஆர்ஜுன் எல்லா மெயில்ஸையும் ரொம்ப கரெக்டாக அனுப்பியிருந்தான். அதை பார்த்து சிரித்த யுவராஜ், விட்டால் என் வேலையை அவனுக்கு கொடுத்துடலாம் போல, பர்ஃபெக்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, சரி இனி நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோஸை பார்க்க ஆரம்பித்தான். அப்போ யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. பிரபல தொழில் அதிபரோட பையன் ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதாகவும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஏபி பாசிட்டிவ் பிளட் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அந்த பிரபல தொழில் அதிபர் வேறு யாருமே கிடையாது, ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ பையன் அர்ஜுன் தான். இப்போது யுவராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. என்னதான் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கும் யுவராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கும் போட்டி இருந்தாலுமே யுவராஜுக்கு அர்ஜுனை நினச்சி ரொம்பவே கவலையாக இருந்தது. 1000 தான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு தம்பி மாதிரி தான். யுவராஜோட ஸ்டாஃபை அவனால் அப்படியே விட்டுற முடியலை. அதுக்கப்புறமா யுவராஜ் ஒவ்வொரு கமெண்ட்டாக படிக்க ஆரம்பித்தான். எல்லாருமே பரபரப்பாக அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன மாதிரியே இருந்தாங்களே தவிர யாருமே உதவி பண்ணுறேன் அப்படின்னு யாருமே சொல்லலை. அப்போ தான் ஒரு கமெண்ட் அவன் கண்ணில் பட்டுச்சு, எனக்கும் ஏபி பாசிட்டிவ் பிளட்டு தான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. இதை பார்த்த யுவராஜுக்கு யாரடா அந்த நல்ல உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டில் இருக்க பேரை படித்தான். அதில் ஆர்ஜுன் அப்படின்னு போட்டிருந்தது, அவனோட ஃபோட்டோவும் இருந்தது. உடனே அர்ஜுன் முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் வந்தது. அந்த நேரம் யுவராஜுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, பிக் மீ ஆன் டுமாரோ ஈவினிங் 6 PM அப்படின்னு போட்டிருந்தது. ஒரு ஏர்போர்ட்டோட லொக்கேஷனும் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே யுவராஜுக்கு, ஐயோ நான் எப்படி இவரை மறந்தேன், ஜெயராம் அங்கிள் வேறு இந்தியாவுக்கு வராரு, நாளைக்கு அர்ஜுனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், 10th இன்டர்ன்ஷிப், கடவுளே என்னை மட்டும் காப்பாற்று அப்படின்னு சொன்னவன் அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிட்டான். மறுபுறம் லக்ஷ்மி அந்த கேக்கில் 29 அப்படிங்கிற கேண்டிலை நடுவில் வச்சாங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டி கேண்டில்ஸை அந்த கேக்கை சுற்றி அழகாக வச்சு பற்ற வச்சாங்க. அதுக்கப்புறமா சரி வா இனி உங்கள் அண்ணனை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போனாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவன் தலையை தடவி விட்டு, அர்ஜுன் எழுந்திரி அப்படின்னு பாசமாக சொன்னாங்க. அவன் முகத்தை அப்படியே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அவனை முதல் தடவையாக தூக்கும்போது அவனோட அழுகை குரல் அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அந்த பிஞ்சு கைகளை அவள் பிடிச்ச அந்த முதல் தருணம், தான் அம்மாவோட கையில் வந்த உடனே அந்த குழந்தையோட சிரிப்பு, சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அர்ஜுனோட ஒவ்வொரு செயல்களையும் நினச்சவங்களுக்கு கண்ணிலிருந்து தண்ணி வந்துச்சு. அது ஆனந்த கண்ணீர் தான். அவனை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டாங்க லக்ஷ்மி. சொல்லப்போனால் அவன் அம்மானு முதல்ல கூப்பிட்டதும் அவன் கால் மணி கொலுசு அந்த வீட்டு முழுக்க ஒலிச்சதும் அவனோட சிரிப்பு சத்தமும், சமைக்கும்போது அம்மாவுக்கு உதவி பண்ணுற அந்த அழகான சிரிப்பும், குட்டி குட்டி சேட்டை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி போல் முகத்தை வச்சிருக்க அந்த க்யூட்டான ரியாக்ஷனையும் நினச்சி பார்த்தவங்க கொஞ்சம் லைட்டாக சிரித்தாங்க. அதுக்கப்புறமா அவனை பார்த்து, சூரியன் வந்தால் வானம் விடிந்ததே, பூக்கள் மலர்ந்தால் வாசம் வந்ததே, சந்திரன் வந்தால் இரவு மலர்ந்ததே, கண்ணா என் வாழ்வில் நீ வந்தால் என் வாழ்க்கை அர்த்தமானதே அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. அதுக்கப்புறமா, டேய் செல்லக்குட்டி எழுந்திரிடா, உன்னை எழுப்புறதுக்கு நான் இன்னும் 10 ஜென்மம் எடுக்கணும் போல இருக்குடா, டேய் எழுந்திரிடா டேய் அப்படின்னு அவங்க கத்துனாங்க. அப்போ நிலா
என்னம்மா நீ செஞ்சிட்ருக்க? இன்னும் இவன் குழந்தையா? எரும மாடு போல் வளர்ந்துருக்கான். இதை பச்சை புள்ளை எழுப்புற மாதிரி தங்கம் வயிறோ எலும்புனா அவன் எப்படி எழும்புவான்? இப்போ பாரு அவனை எப்படி அலற விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சுற்றி முற்றி பார்த்த நிலா ஒரு ஜக்கு நிறைய தண்ணி இருக்கிறத பார்த்தா. இந்த ஜக்கு தண்ணி ஆஜூன் அப்படின்னு சொன்னவ சிரிச்சுக்கிட்டே அந்த ஜக்கோட மூடியை கழட்டி அப்படியே மூஞ்சில் ஊற்றுட்டா. அவ்வளோதான். அவ ஐயையோ நான் தண்ணியில் விழுந்துட்டேன் அப்படின்னு கத்தி எழுமுனவனை பார்த்து 2 பேருமே சிரித்தாங்க. அட்டிங்கு குட்டி சாத்தான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை முறைக்க நிலா எஸ்கேப் முடிஞ்சா என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பித்தா. மறுபுறம் இல்லைங்க, அங்கே தான் மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அதாங்க கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்க காவேரி. இதை கேட்ட கார்த்திகேயன், ஓ நீ கோயிலுக்கு போனியா? அப்போ எதுக்கு ஒரு பையனோட ஃபோட்டோவை காமிச்சு எல்லார்கிட்டேயும் அந்த பையனை பற்றி விசாரிச்சுட்டு இருந்த அப்படின்னு வில்லங்கம்மா கேட்க, அது இல்லைங்க, அந்த பையனோட அம்மா என் ஃப்ரெண்டு தான். அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதான் அந்த பையனோட ஃபோட்டோ வச்சு அவங்க வீடு எங்கேன்னு நான் விசாரிச்சுட்டு இருந்தேன். வேறு எதுவும் இல்லைங்க, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ரொம்ப பதட்டமாக சொல்ல, சரி நீ தான் தப்பு பண்ணலைல்ல, அப்போ ஏன் வேசியில் உனக்கு இவ்வளோ வேர்க்குது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இன்னும் பதட்டமாக சொன்னாங்க. அப்படியா, சரி சரி, அப்போது ஒரு லேடிக்கிட்ட நீ ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தியே, அந்த லேடி யார் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க தாங்க என்னோட ஃப்ரெண்ட், அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக தான் நான் விசாரிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வழியிலே நான் அவங்கள சந்தித்தேன், அதான் அங்கே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாவா சொல்கிற? ஆனால் ஏன் காதுக்கு நியூஸ் வேறு மாதிரி வந்ததே அப்படின்னு சொல்ல, உடனே காவேரிக்கு அவங்க ஹார்ட் பீட் சத்தம் அவங்களுக்கே கேட்க ஆரம்பிச்சிச்சு. செம்மையாக பயத்தோடு அவங்கள பார்த்தாரு. மறுபுறம் ஆஜூன் நிலாவை அந்த ரூம் முழுக்க சுற்றி சுற்றி ஓட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து சிரித்த லக்ஷ்மி 2 குழந்தைங்களையுமே ரசித்தாங்க. பார்த்து 2 பேரும் ஓடி 2 பேருக்கும் அடிபட்டுற போகுது அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல 2 பேரும் ஒரு இடத்துல நின்னாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி அவங்க பையனை கட்டி பிடிச்சி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா அப்படின்னு சொன்னாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூம்மா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவன் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டான். உங்கள் அம்மா பிள்ளைய சென்டிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கேக்கை மட்டும் வெட்டி எனக்கு தரீங்களா? இதை பார்க்க என்னால் சகிக்க முடியலை அப்படின்னு நிலா சொல்ல ஆஜூன் சிரித்தான். அதுக்கப்புறமா லக்ஷ்மி ஆஜூனோட கண்ணை கட்டி விட்டாங்க. அவன் கையை பிடிச்சி மெதுவாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே கேக் ரெடியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆஜூனுக்கு தெரியாமல் பார்வதி, ராமையா, அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஆஜூன் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கண்ணை கட்டி அவிழ்த்து விட்டாங்க. லக்ஷ்மி அப்போ அங்கே ராமையா, பார்வதி எல்லாருமே நிற்கிறத பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான். உடனடியாக அவனோட பாட்டி தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். அப்போ லக்ஷ்மி, உனக்கு இது மட்டும் சர்ப்ரைஸ் இல்லை, உனக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. இதை பார்த்தா மாணிக்கம் சில நேரம் கழித்து மறுபடியும் லைட்டை ஆன் பண்ணார். அப்போது அங்கே ஒரு உருவம் நின்றுட்டு இருந்தது. ஆஜூன் அந்த உருவத்தை பார்த்த உடனே அவன் கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிச்சுது. அவன் முட்டிக்கால் போட்டு கதறி கதறி அழுதான். உறவு மலரும்.